தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய அரசிடம் கூடுதல் நிதி பெற ரூபாய் 20,000 கோடிக்கு திட்டங்களை தயாரிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தல். உருளையன்பேட்டை அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள். சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பாக தேர்வு எழுதி மாநில அளவில் முதலிடம் பெற வேண்டும் என அறிவுறுத்தல். களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா. அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழா. சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி. புதுவை புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் பெயர் சூட்ட வேண்டும் என வலியுறுத்தல். மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வெள்ளி விழா ஆண்டை ஒட்டி சட்டக் கல்லூரியில் நடைபெற்ற ஆங்கில மொழி வழக்குவாத போட்டி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் நடுவர்களாக பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் பல்வேறு துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை அரசின் உள்ளாட்சித்துறை, மின்துறை, ஸ்மார்ட் சிட்டி செயலாக்க முகமை, ஊரக வளர்ச்சி முகமை, நில அளவைத்துறை, மீனவர் நலம், நகர அமைப்பு குழுமம் ஆகிய 7 துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவர் வைத்திலிங்கம் தலைமை வகித்தார். கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, சம்பத், ஏகேடி ஆறுமுகம், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், மின்துறை தலைவர் சண்முகம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி ஆணையர்கள் கந்தசாமி, சுரேஷ்ராஜ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வரவேற்றார். கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேசியதாவது: மத்திய அரசு கடந்த காலங்களில் துறை வாரியாக நிதி அளித்து வந்தனர். தற்போது திட்ட அறிக்கை அனுப்பினால்தான் நிதி தருகின்றனர். இதனால் புதுவை அதிகாரிகள் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முழுமையாக தயாரிக்க வேண்டும். அறிக்கையை அளிக்க ரூபாய் 20,000 கோடிக்கு திட்டம் தயாரித்து அனுப்பினால் ரூபாய் 4,000 கோடி அளவில் மத்திய அரசு நிதி அளிக்கும். ரூபாய் 4,000 கோடிக்கு திட்டம் தயாரித்தால் ரூபாய் 1,000 கோடி அளவுக்கு கூட நிதி கிடைக்காது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் எந்த பணிகளை செய்வது என கண்டறிவதில் காலதாமதமானது. பின்னர் அதை செயல்படுத்துவதில் மேலும் தாமதமானது. இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை முழுமையாக செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஒரு திட்டத்தை முழுமையான விபரங்களோடு தயாரியுங்கள். இவ்வாறு அவர் பேசினார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி பேசும்போது, மத்திய அரசின் 130 திட்டங்கள் புதுவையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதுவை என்றால் காலத்தோடு எதையும் செய்ய மாட்டார்கள் என்ற பெயர் மத்திய அரசு அதிகாரிகளிடம் நிலவுகிறது. அந்த பெயரை நீக்கும் வகையில் அதிகாரிகள் விரைவாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மத்திய அரசு திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. உருளையன்பேட்டை அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பாக தேர்வு எழுதி மாநில அளவில் முதலிடம் பெற வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. மாணவிகள் சிறந்த மதிப்பெண் பெற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மாணவிகளிடம் சிறப்பாக தேர்வு எழுதி மாநில அளவில் பள்ளியை முதலிடம் பெற செய்ய வேண்டும் என மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவிகளிடம் பேசும்போது பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். உங்களுக்கு +2, +1, +2க்கு வாய்ப்பு ஏற்பது, காலேஜுக்கு போகிறதுக்கும் அது நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி. அதனால் அந்த மொழியை நம்ம எப்பயுமே அதை உயர்வாக வச்சுன்னு அந்த மொழிக்கு உண்டான உரிமையை நம்ம பெற்று தரத்துக்கு தமிழில் நல்ல மார்க் எடுக்கணுங்க. அந்த வாய்ப்பு நல்ல மாதிரி பயன்படுத்தி ஸ்கூலுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமை சேர்த்து வருமா நீங்கள் செயல்படுறதுக்கு ரொம்ப நன்றி.
திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம், ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மையம் கட்டிடம் கட்டுவதற்காக ரூபாய் 46.58 லட்சம் செலவில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் புதுவை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. விழாவில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயலர் ஜெயேந்திரகுமார் ராவ், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன், செயற்பொறியாளர் வாசு, சுகாதாரத்துறை துணை இயக்குனர் மருத்துவர் ஆனந்தலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் ஒப்பந்ததாரர் யாழினி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இப்பணியானது புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் வாயிலாக 3 மாதத்தில் பணி நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் டாக்டர் குலசேகரன் கலந்து கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை சுமதி தலைமை தாங்கினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வெங்கடேசன், பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்கள் காயத்ரி என்ற கார்த்திகா, காயத்ரி கண்ணன், அஸ்வினி, பரணி மற்றும் மீனா ஆகியோர் கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர் சிறப்பாக செய்திருந்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளையை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பூரணாங்குப்பத்தில் உள்ளது. அந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மயான கொள்ளை உற்சவம் மற்றும் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் மயான கொள்ளை தேரோட்டம் விழா வரும் மார்ச் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நடக்கிறது. அதனை முன்னிட்டு கொடியேற்றம் நடந்தது. கொடியேற்றத்திற்கு பிறகு அலங்கரிக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மன் முதல் மயான கொள்ளை புறப்பட்டு சென்றது. அதனை முன்னிட்டு சங்கராபரணி ஆற்றில் புனித நீர் திரட்டி அம்மனுக்கு கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா வந்து கோயிலை வந்தடைந்தது. முன்னதாக மூலவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட கொடி கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். BSNL ஓய்வூதிய நலசங்கம் சார்பில் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி BSNL அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய BSNL ஓய்வூதியர் நல சங்கத்தினர் சார்பில் BSNL தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொலைத்தொடர்பு துறை ஊழியர்கள் கூட்டுறவு நலசங்கம் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய கோடிக்கணக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். இறந்த குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு விரைவாக நிலுவையை வழங்கிட ஆவணம் செய்திட வேண்டும். நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை ஊழல் செய்த நிர்வாகிகளை உடனே கைது செய்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அனைத்திந்திய BSNL நலசங்கத்தின் மாவட்ட செயலாளர் சிவகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இறுதியாக கடைசியாக சொசைட்டி நிர்வாகத்தில் பணியாற்றிய திருடர்களை கைது செய் காவல்துறை நிர்வாகமே கைது செய். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் ஏரி வாய்க்காலின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ஏரி வரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 8,42,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி சட்டமன்ற தொகுதி தலைவராக குமரேசன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன் அறிமுக கூட்டம் இடையார்பாளையம் கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்று மணவெளி தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள குமரேசனுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் எதிர்வரும் காலங்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கவர்ன் ஏரோ பைலட் அகாடமியின் தலைமை அலுவலக தொடக்க விழாவில் பங்கேற்க புதுவை முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களை சந்தித்து நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். கவர்ன் ஏரோ பைலட் அகாடமியின் தலைமை அலுவலகம் புதுச்சேரியில் வரும் மார்ச் மாதம் தொடங்கப்பட உள்ளது. இதன் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏனம் அமைச்சர்களையும் சந்தித்து நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது கவர்ன் ஏரோ பைலட் அகாடமியின் சேர்மன் சந்திரபோஸ், துணை சேர்மன் அப்பன்ராஜ், இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகியோர் உடனிருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பாஸ்கர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி உப்பளம் தொகுதி தலைவராக டாக்டர் பாஸ்கரை நியமித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து டாக்டர் அம்பேத்கர் சிலையை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பரிசாக வழங்கி வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அனைவரையும் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை பெற்றார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் முரளிதரன், மணிகண்டன், வெண்மதி, கதிரவன், ராஜா, ஈஸ்வரன், ஸ்டாலின், காளியப்பன், அருண், பொன்னியம்மாள், சோஃபியா, ஆதித்யா, பிரவீன், சஜித், விக்னேஷ், லூர்து, மகேஷ், முரளி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் உலக சாதனைக்கான செஸ் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் சார்பில் உலக சாதனைக்கான செஸ் போட்டி நடைபெற்றது. போட்டியினை பள்ளியின் தாளாளர் புவனா வாசுதேவன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். அவர் கூறுகையில், இப்போட்டியில் பயன்படுத்தப்படும் உலகின் மிகச்சிறிய செஸ் போர்டு 2 சென்டிமீட்டர் மற்றும் காயின்ஸ் 2 மில்லிமீட்டர் கொண்டது. இதில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு தொடர் கவனத்திறன், தொலைநோக்கு சிந்தனை, திட்டமிடல், நினைவாற்றல் திறன் மேம்படும் என்றார். தொடர்ந்து நடந்த போட்டிகளில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே ஆலங்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. ஆரவல் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலுமிச்சை பழம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமூக சேவகர் ஐயனார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழா ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் ஆலங்குப்பம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் 5000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பில் மணவெளி தொகுதி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊரக வளர்ச்சித்துறையின் தொகுதி மேம்பாட்டு அலுவலகம் மூலம் 5000 மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்வு நடைபெற்றது.
இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டுக்குழு உறுப்பினர் செயலாளர் முனைவர் ரமேஷ், அரியங்குப்பம் தொகுதி வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை பொறியாளர் சிவஞானம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுக்குழு அதிகாரிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் பெயர் சூட்ட வேண்டுமென வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் மோடி பெயர் சூட்ட வேண்டுமென வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற டெல்லி பிரதிநிதியுமாகிய ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வன், பிஜேபி கட்சியின் முக்கிய பிரமுகர் ரவீந்திரன், முன்னாள் மாநில மீனவரணி தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி, நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ், முதலியார்பேட்டை மார்பல் குமார், முருகன் மூர்த்தி உட்பட சுமார் 2000 பேர் பேரணியில் கலந்து கொண்டனர். மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணி சட்டசபையில் நிறைவடைந்தது. மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக்கல்லூரியில் ஆங்கில மொழியில் வழக்குவாத போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது. மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக்கல்லூரியில் ஆங்கில மொழியில் வழக்குவாத போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து 21 அணிகளும், கேரளத்திலிருந்து 2 அணிகளும், கர்நாடகாவிலிருந்து 2 அணிகளும், ஆந்திராவிலிருந்து 1 அணியும், தெலுங்கானாவிலிருந்து 1 அணியும் மற்றும் ஹரியானாவிலிருந்து 1 அணியும் மொத்தம் 28 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டியின் நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றியுரையாற்றினார். வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜன், திலகவதி நடுவர்களாக செயல்பட்டனர். இப்போட்டியில் சென்னை டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன சட்டக்கல்லூரி முதலிடத்தை பெற்றது. பெங்களூரு ராமையா பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி 2வது இடத்தை பெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா மகாபாரதம் மற்றும் திருக்குறளில் உள்ள சட்ட நுணுக்கங்களை மேற்கோள் காட்டி பங்கேற்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜன், திலகவதி வழக்குவாத போட்டிகளின் முக்கியத்துவத்தை பங்கேற்பாளர்களுக்கு எடுத்துரைத்தனர். கொம்பாக்கம் பகுதியில் அபி நர்சரி கார்டன் திறப்பு விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று நர்சரி கார்டனை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மெயின் ரோட் கொம்பாக்கம் பகுதியில் புதியதாக அபி நர்சரி கார்டன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அபி நர்சரி கார்டனை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, தமுமுக மாநில செயலாளர் முஸ்காத்தின் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் முகமது இக்பால், குதரத்துல்லா, ஷேக் தாவூத், முகமது ஆரிஃப், ஷேக் அகமது, அல்லா பிச்சை, ஒசாமா, கனி அகமது, ஜாஃபர் அலி, முகமது மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் உரிமையாளர் சகாபுதீன் வரவேற்றார். மேலும் இங்கு பல்வேறு வகையான செடிகள், விலை உயர்ந்த செடி வகைகள், மரங்கள், பல்வேறு வகையான ரோஜா செடிகள், குரோட்டன்ஸ், ஸ்ட்ராபெரி, கோல்டன் ட்ரெஸ்ட், அக்லோனிமா, முன்வின், போயின்சிட்டியா, ரெசினா லைட் கிரீன், கொடைமல்லி, மைசூர் மல்லி, உலர்ந்த மல்லி என பல்வேறு வகையான விலை உயர்ந்த செடிகளும் மலிவான விலையில் உள்ள செடிகள் என 100கணக்கான வகைகளில் பல்வேறு செடிகள் இங்கு உள்ளது என்று நிறுவனர் தெரிவித்தார். வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 12வது நாளாக வாரிசுதாரர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று கூறி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து 12வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை அரசு கல்வி காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்திக்கு பணி நிறைவு பாராட்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கல்வி காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் கிரேட் 1 தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்திக்கு பணி நிறைவு பாராட்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியரின் 35 ஆண்டு கால கல்வி பணியை பாராட்டி தேங்காய்த்திட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி கிரேட் 1 தலைமை ஆசிரியர் பாரி அறிமுக உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் எழில் கல்பனா தட்சிணாமூர்த்தி தலைமை ஆசிரியரின் பணிகளை நினைவு கூர்ந்து பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹேமா பாண்டுரங்கன், புதுவை அரசின் கல்வித்துறை பெண் கல்வி துணை இயக்குநர் சிவராம ரெட்டி தலைமை ஆசிரியை பாராட்டினர். இதில் பல பள்ளிகளிலிருந்து தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சிவனார்புரம் அங்காள பரமேஸ்வரி ஆலய மயான கொள்ளை உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடலூர் வட்டம் மதலப்பட்டு மதுரா சிவனார்புரம் அம்மா லோகரசன் அருள்வாக்கினால் பூமிக்கு அடியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சுயம்பு சிவனாண்ட அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து குளக்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து வந்து வீதி உலா வந்து ஆலயத்தில் கொடியேற்றி மூலவர் அம்மனுக்கு அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் காப்பு கட்டி மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து வருகின்ற சனிக்கிழமை ரணக்களிப்பும் ஞாயிற்றுக்கிழமை மயான கொள்ளை நிகழ்ச்சியும் தேர் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சிவனாண்ட அங்காள பரமேஸ்வரி கோவில் சேவா அறக்கட்டளை மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். சாபத்தால் மலையனூர் சேத்திரத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சி.வி. சண்முகம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் மிட்டா மண்டகப்பட்டு ராமதாஸ் தலைமை தாங்கினார். வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி ராமச்சந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி ராமமூர்த்தி, மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வேலு, அணி செயலாளர்கள் சங்கர், சண்முகம், சுமன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மிட்டா மண்டகப்பட்டு கிளை செயலாளர் செல்வம் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் சுசிலா சம்பத்திற்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை எக்மோரில் உள்ள ஹோட்டல் வெஸ்டர்ன் பார்க்கில் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வரும் மற்றும் சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான சுசிலா சம்பத் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு நீதியரசர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் முனைவர் பெருமாள் வரவேற்புரை வழங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குநர் முனைவர் ரவி தமிழ்வாணன் கலந்து கொண்டார். புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். அவ்வரிசையில் 36 ஆண்டுகளாக கல்வி பணியை சிறப்பாக செய்து வரும் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வரும் மற்றும் சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான சுசிலா சம்பத்திற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி பாராட்டப்பட்டது. உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜெகவீரபாண்டியன் நன்றியுரை வழங்கினார். விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த சாதனையாளர்கள், சாதனை எழுத்தாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவலி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி,
பஞ்சாமிர்தம் பன்னீர் பழங்கள் அபிஷேகத்தில் இருக்க பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். இதேபோல் உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர், அரியாங்குப்பத்தை சேர்ந்த ரவீந்திரன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுவை வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு நடத்திய மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி புதுவை முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு மற்றும் புதுவை சிலம்ப கலைக்கழகம் இணைந்து நடத்திய மாபெரும் மாநில அளவிலான சிலம்ப போட்டி புதுவை முருகம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். சென்னை, திண்டிவனம், விழுப்புரம் மாவட்ட, திருநெல்வேலி, பன்ருட்டி பகுதிகளிலிருந்து 400 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் புதுவை வேலன் வீர விளையாட்டுக் கழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன், தமிழர் களம் அழகர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு தலைவர் கலைமாமணி ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இன்னும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்காய்ச்சிட்டிலிருந்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.